அட இந்த அக்கா என்ன வெயிட் மிஷினை வச்சுட்டு இங்கே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்குது எதுக்குன்னு தெரியலையே. ஒரு தடவை கேட்டுதான் பார்ப்போமே. பாவம் அப்பாய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்பா வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. எக்கோ அப்பா வந்து நானே பார்த்துட்டு இருக்கேன், இந்த வெயிட் மிஷினை வச்சுட்டே நின்றுட்டு இருக்கிற. என்னாச்சுக்கா? எது பிரச்சனைன்னா சொல்லு. உனக்கு தீக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் இல்லை, இந்த கருவாய் இருக்கிறோம். இந்த ஊருக்குள்ள யாரும் பயப்பட தேவையில்ல. சொல்லு உனக்கு என்னாச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த வெயிட் மிஷினில் தினமும் அன்றாடங்கிட்டு வாக்கிங் போகிறாங்கல்ல, உங்களெல்லாம் வெயிட் எல்லாம் பார்த்து நான் எழுதுவேன். அதை நோட் பண்ணணும். இன்னும் 3 பேருக்கு நான் வெயிட் பார்க்கணும். ஆனால் அந்த சைடு யாரையுமே காணா. அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக உட்காந்துருக்கிறேன். நீ ஒரு தடவை வெயிட் பார்க்குறியா எனக்காக? இதில் என்னக்கா இருக்குது? உனக்காக வெயிட் பார்க்காம இருப்பேனா? நான் பார்க்குறேன், நீ கவலைப்படாத. தம்பி இருக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்ல. இன்னும் 2 பேத்தையும் நானே பிடிச்சி கொடுக்குறேம்மா. என்னோட வெயிட்டை பாருவா. எக்கா நான் எத்தனை கிலோ வெயிட் இருக்கேன்? 10 கிலோவா 20 கிலோவாக்கா? தம்பி நீ 80 கிலோ இருக்கப்பா. இறங்கிக்க சீக்கிரம் இறங்கிக்க. என்ன மிஷின் உடஞ்சிட போகுது. ஆள் சைஸ் தான் பார்க்க குட்டையா இருக்கிற, ஆனா வெயிட் என்னமோ 80 கிலோ. ஐயோ 80 கிலோ வந்துட்டேனாக்கும். சரி இன்னும் 20 கிலோ பத்தல. 20 இருந்தா டோட்டலா செஞ்சுரி அடிச்சிருவேன்ல. சரி விடுக்கா, இன்னும் 2 மாசத்துல 20 கிலோ சேர்த்து ஏத்திடுறேன்னு. ஐயோ அவ்வளோ வெயிட்லாம் இருக்கக்கூடாது தம்பி. உன்னோட சைஸுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். நீ ஒரு 50 kg இருந்தா போதும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. என்ன நீ சின்ன பையனாச்சே. என்ன தடியண்ணே வானே வெயிட் பார்த்துட்டு போனேன். இந்த அக்கா பாவம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க. வானே ஒரு தடவை தானே வெயிட்டை பார்த்துட்டு போய் முடியேண்ணே. கருவாயா, அது பொண்ணு முன்னாடி நீ அசிங்கப்படுத்தி விடாதுடா. என் வெயிட் நிறைய காட்டும். அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சு பிடிச்சிட்டா என்ன பண்றது? இதுக்காண்டி தான் எங்க போனாலும் வெயிட்டே பாக்குறது இல்ல. எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் போனாலும் வெயிட்டை பாருங்கிறாங்க. பார்க்கவே கூச்சமா இருக்கு பாத்துக்க. அன்னைக்கு அப்படிதான் 2 ரூபா கொடுத்து வெயிட் பாக்குற மிஷின்ல ஏறி நின்று வெயிட் மிஷினே உடச்சு போச்சு பாத்துக்க. கடைக்காரன் பிடிச்சி என்னை திட்டி விட்டான்டா. காசை வாங்கி பிடித்தா விட்டியான். அது மாதிரி எதாவது 1000 போதுன்னு பயமா கிடக்குது. என்ன அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா நீ மேலே ஏறி நின்று நான் பார்த்துக்கிறேன். வா வானே, நானும் தான் 80 கிலோ. வா இறங்கிக்கங்கண்ணே. உங்களோட வெயிட் 120 கிலோ இருக்கு. நான் நோட் பண்ணிட்டேன், நீங்க இறங்கிக்கங்க. என்ன இன்னும் கொஞ்சம் நடந்து வாக்கிங் பண்ணி வெயிட்டை குறைக்க பாருங்க, இல்லைன்னா உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். ஏம்மா நான் இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. டயட்டு கீட்டுன்னு என்னென்னமோ போட்டு கொடுத்துருவீங்க, என்னால இருக்கவே முடியாது. அந்த வாழ்க்கை நரகமான வாழ்க்கையா மாறி போயிடும். என்னால ஒரு நாள் கூட சிக்கனை சாப்பிடாம இருக்க முடியாது பாத்துக்கங்க. தடியண்ணே அந்த அக்கா சொல்றதை கேட்டு ஒழுங்கா வெயிட்டை குறைக்க பாரு. அப்பதான் உடம்புல எந்த நோய் நொடியும் வராது. தினமும் காலைல வாக்கிங் போய் சொல்றாங்கல்ல. சரிடா கருவாயா, முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி எப்படியாவது வெயிட்டை குறைக்க பாக்குறேன்னு. கவலைப்படாதப்பா. நீ அடுத்த தடவை இங்க வந்து நின்று வெயிட் பாக்குறப்ப நான் வெறும் 70 கிலோ இருக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னக்கா அதுக்குள்ள அப்பிசெட் ஆகுற? நீ அப்பிசெட் எல்லாம் ஆக வேணாம். இரு யாராவது ஒரு கை மாட்டு பார்த்துக்க. மாட்டினதுமே நம்ம வெயிட்டை பார்த்துட்டு நீ கிளம்பிடலாம். என்ன ஐயா பெரியவரே, கொஞ்சம் இங்க வரீங்களா? வெயிட் பார்க்கணும், வாங்க பெரியவரே. ஐயா பெரியவரே, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இந்த வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கிறீங்களா? ஒரு தடவை உங்க வெயிட்டை பார்த்துட்டா போதும்யா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஏறி நிக்கிறீங்களா? அடடா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. வெயிட்டு பார்க்கறதெல்லாம் நமக்கு பிடிக்காது பார்த்துக்க. அது நான் எப்பவும் பார்க்க மாட்டேன். அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு மனசு கோணிக்கிட்டு அதெல்லாம் வேணாங்கன்னு. யோ பெரிய பிகு பண்ணுவேன். இப்ப ஏறி நிக்க முடியுமா நிக்க முடியாதா? வெயிட்டு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஒழுங்கு மரியாதையா பதில சொல்லு. ஏறி நிக்கிறியா என்னப்பா? தாயா உன்னைத்தான் சொல்றேன். ஏற முடியுமா முடியாதுங்கிறியா? இல்ல தூக்கி நிப்பாட்டட்டுமா? ஏடா என்ன தைரியம் தான் என்னைய பெரிய மனுஷன் கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசுவேன். எவ்வளவு தைரியம் தான் மிரட்டி என்னை ஏறி நிக்க சொல்லுவேன். உனக்கு எம்பிட்டு தைரியம்? இரு வாரேன். கிழவன் நினைச்சியா? நான் அழுக்குடா. நான் ஒன்னே இல்ல எப்பேற்பட்ட வேட்டி தூக்கி போடுவேன். அப்படிப்பட்ட ஆளு கிளவுடா. என்ன குட்டி பாத்தியா? நான் ரொம்ப பலமானவன் பார்த்துக்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க. ஐயோ ரொம்ப பயந்துட்டேன், போங்க மொத. மக்களே வாங்க, இங்க சிக்கன் பிரியாணிகள் தரப்படும். வாங்க சூடா இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாணி இலவசமா கொடுப்பேன். எல்லாரும் வாங்கம்மா வாங்க பிரியாணி சாப்பிடுங்க. ஒரு பிளேட் பிரியாணி வெறும் 120 ரூபா தான். அடடா போர்டுல இன்னமும் எழுதியிருக்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாணி இலவசமா. ஐயோ அப்ப நம்மளும் பிரியாணி இலவசமே சாப்பிட்டு போயிடலாம். ஆனா நம்ம தான் மாற்றுத்திறனாளி இல்லையே. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி போவோம். வாப்பா வா, பிரியாணி 120 ரூபா தான். தரவா ஒரு பிளேட் சாப்பிட்றியா? பிரியாணி போடு பாப்பா. அடடா தம்பி, உனக்கு வாய் பேச முடியாதா? பாவம், இந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்படுற. நீ கவலைப்படாத, உனக்கு பிரியாணி இலவசமாவே கொடுக்குற. என்ன உட்காந்து சாப்பிடுப்பா. பிரியாணி போடுமா. என்ன ருசி. நல்லா சாப்பிட்டியா? சரி பிரியாணி 120 ரூபா. காசு எடுப்பா. யோ நீ தானே எழுதி போட்டிருக்க போடல மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாணி இலவசம்னு. வந்ததுமே கூட அதான சொன்ன. இப்போ என்னமா காசு கேட்டுக்கிட்டு இருக்கிற?
அது உண்மையான மாற்றுத்திறனாளிகளுக்கு தான். உன்னே மாதிரி போய் சொல்லி நடிக்கணும் இல்லையே. இப்ப எப்படி உனக்கு பேச்சு வந்துச்சு? திருட்டு பையில உன்னைய பத்தி எனக்கு தெரியாதக்கும் சோறு படுப்பேன்னு சொல்றப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலயே உன் வார்த்தை வந்துருச்சு. இதுக்கு மேல என்னடா வேணும்? ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போடா. ஆளு இல்ல பாரு. அப்படியானே, இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்ல. முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்த அப்படியே ஒரு 100 ரூபா பயங்கரமான ஆளா நீ இருக்கிற பார்த்துக்க. அதே எப்படி முன்னாடியே சொன்னா நீ சாப்பிடாம போயிருவ. ஒரு வியாபாரம் தானே எனக்கு போச்சு. அதுக்கு நீ சாப்பிட வச்சு காசை கேட்கலாம்ல. அதுக்காக தான் அமைதியா இருந்தேன். வாங்க வாங்க, இந்த கயிறை கையில கட்டிக்கங்க. இத கட்டிக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போலாம். இந்த கயிறு உங்களுக்கு எந்த காத்து கருப்பும் அடிக்காது. அந்த அளவுக்கு நல்லது. இல்லை குட்டிக்கருவான் பையிலே உண்மையத்தான் சொல்றியா? காத்து கருப்பு இது அடிக்காதா? எனக்கு தேவைடா. நைட் ஆனால் எனக்கு பயமா இருக்குது வெளியே போறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கயிறு கையில இருந்தா நான் தைரியமா போவேன்ல. உண்மையிலே காத்து கருப்பு இது அடிக்காதப்பா. நம்பிக்கை உள்ளவங்க இந்த கயிறை வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புங்க. இந்த கயிறை உங்களுக்கு வாங்குறதுக்கு கொடுத்து வைக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின கயிறு தெரியுமா? இந்த கயிறை நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க. சரின்னு 2 பேத்துக்கு அதிர்ஷ்டசாலித்தனமா இருப்பாங்கன்னு கொடுக்கலான்னு வந்தா நீங்க எல்லாம் இப்படி வீம்பு பண்றீங்களா? உங்களுக்கெல்லாம் தரவே மாட்டேன். போங்க போங்க, முதங்கிட்டு கிளம்புங்க. இல்லை குட்டி கருவேம்பில தெரியாம சொல்லிவிட்டோம்ல. அந்த கையில கொண்டால நாங்க கையில கட்டிக்கிறோம். உங்களுக்கு காத்து கருப்பு இது அண்டாம இருக்கும்ல. இல்லை குட்டி கருவேம்பில உன்னை ஊர் பூரா தென்ன இங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. துணி காய வைக்கிற கயிறு இப்பதானே வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள இங்கெல்லாம் 2 கயிறு எடுத்து வித்துக்கிட்டு இருக்கியா? இவளுக்குள்ள வாங்க வந்துட்டு பாரு. நான் கஷ்டப்பட்டு கயிறை வாங்கி வைக்கிறேன். இவளுக்கு வித்துட்டு இருக்கியா? நீயே போல வீட்டுக்கு போல. உங்க அம்மா வந்திருக்கா போல. போய் என்னன்னு பாருப்போ. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறா. ஒரு வார்த்தை பார்க்கணும் தோணிருக்கா போல வீட்டுக்கு. ஏண்டி பாச்சேம்மா, உண்மையதான் சொல்றியா? இது துணி காய போற கயிறாக்கும். இவன் வந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்லி இந்த கயிறை விற்க பார்த்தானே. இந்த கயிறை கட்டிக்கிட்டு எங்க வேணாலும் போலாம், காத்து கருப்புல அண்டாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அடி நீங்க அது வரைக்கும் காது கொடுத்து கேட்டு இருந்தீங்களாக்கும். அவன் தான் ஏமாத்துறான்னு உனக்கு தெரியுது இல்லை? அப்புறம் இதுக்கிட்டு ஏமாந்து அதை வாங்க பார்த்தீங்க. போய் வேலை பாருங்க போங்க. அவன் தான் பொடி பையன் என்னத்தை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்குவீங்களாக்கும். ஏண்டி கொஞ்ச நேரத்தில் நம்மளை எப்படி ஏமாத்த பார்த்தா பார்த்தியா? துணி காய வைக்கிற கயிறா கொண்டு வந்து கையில் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தியா? அம்மா, உன்னைய பார்த்து 8 நாள் ஆச்சு. பார்க்கணும் உனக்கு இப்போதான் தோணிருக்காக்கும். இந்த கருவாய் பையனோட மூஞ்சி இப்போதான் உன் மூஞ்சிக்கே வந்திருக்காக்கும். இந்த நாள் வேலைன்னு என்னை கண்டுக்காம போயிட்டேல நீயே. ஆமாடா சில்லங்களா, இனிமேல் அம்மா உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். வாங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஊர் முழுக்க இப்படி கெட்ட பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. வர வரல எல்லாரும் ஒருத்தர் கூட உள்ளடா. எல்லாரும் என்னை கூப்பிட்டு கூட சொல்லிட்டாங்க, இந்த பையன் இப்படி பண்றான், அந்த பையன் இப்படி பண்றான்னு. இப்படி என்ன அசிங்கப்பட்டதுக்கு தான் நீங்க 2 பேர் பிறந்திருக்கீங்களா? ஏம்மா, அவங்களாம் நீ சொன்னது வேற பையங்களா இருக்குமா? எங்க 2 பேத்தையும் இருக்காது. நாங்க 2 பேரும் சமத்து பையங்க, அவங்களுக்கே தெரியும். எங்களை மாதிரியே இன்னும் 2 பேர் இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிறானுங்க. அவங்கள சுட்டி இருப்பானுங்கம்மா. வேறத்தங்க அப்படியே உங்களை மாதிரி அச்சு பிசுறாம இருக்கிறாங்களாக்கோ? இதை நம்பணுமாக்கோ? ஏண்டா என்கிட்டயே வந்து போய் சொல்றீங்களா? உங்களை இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருக்கவே விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதை வாங்க என் கூடங்க. கஞ்சியோ கூழையோ ஊற்றி நான் உங்க 2 பேத்தையும் பார்த்துக்கிறேன். வாங்க, நல்ல பிள்ளையா வளர்த்துக்கிறேன். நீங்க வாங்க, மொதல் கிளம்புங்க ஊருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒருத்தவங்க கூட உன்னை நல்ல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒழுங்க வாடா, எங்கூட ஊருக்கு வாடா. அங்கே போய் வேலையை பார்த்தா தான் இல்லை அடங்குவ பார்த்துக்க. ஏன்டி அந்த பயலுக்கு ஏதோ தெரியாம பட்டானுங்க. அவனுக்கு எதுக்கடி இங்கே எது கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வளர்ந்தவனுங்களே அங்கேருந்து விட்டுட்டு போனோம்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்டி. பேசாம இரு. கிளவி அமைதியாரு. நான் யாரை சொல்றதையும் கேட்க மாட்டேன். ஒழுங்கா வரீங்களா இல்லையா அப்ப நீ வீட்டுக்கு? ஏம்மா, நான் தப்பு பண்ணதான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களா? எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடு. இங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்ல பேரை வாங்கிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேம்மா. சரி போனா போகுது. ஒரு 2 வாரம் வந்துக்க. இங்க இருக்க மக்கள் எல்லாத்திட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டேன்னா நான் இங்கே இருந்துக்கலாம். இல்லைன்னா நான் ஊருக்கு கூட்டு போயிருவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.